இல்லாத வந்து நிக்குது. அவ வந்து நிக்க சொல்லு. ஐயா தாயி ஒட்டிமாக உள்ள அறுந்து வெளியே சிரிச்சு நிக்கிறியே இல்லையா? இல்ல மத்தனையும் இன்னைக்கு தொழில் முறையும் சரி சேதாரமும் சரி குறையோட வந்து நிக்கிறாயா இல்லையா? இந்த குறையை நீக்கி என் வட்டி பெருகோடும் பால் பொங்கோடும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? உலகமே சுத்தி பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் நீ விட்டுறாயா? தாய் தாப்புமா நான் இருக்கிற தகுதி மாதிரி என்னை நம்பி வந்தாச்சுல்ல தாயி. இந்த வீட்டுல விளையாண்டுறேன் நம்மளுக்கு புரிஞ்சுதா? பயப்பட வேண்டாமாயா, குறைய தீர்த்து கொடுத்துட்றேன், வாரம் எடுத்து கையில கொடுத்துறனாயா. அது போல ஆதாய ரீதியாகவும் நீ ஒரு காலத்துக்கு பல காலம் பெருகி கொடுப்ப போதுமா? நல்லா செஞ்சோடிக்கிற மாதிரி சோடிச்சு எனக்கு இன்னும் காமிச்சிருவான். இது தொழிலுக்கு வச்சுக்கோ, போக்குவரத்து வாயா. சில குறைய போட்டுட்டு நிக்கிற மறுபடியுமே தாய் தாக்குமா நிக்க நான் இருக்கேன்னாயா சத்தியம் கொடுத்துட்டேன், கையில கொடுத்தோம். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மந்திரி இன்னைக்கு முடங்கி நிக்குதுன்னு சொல்றேன்னாயா இல்லையா? நோவு நொடி வருமானம் பத்த மாட்டேங்குது, என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது அப்படின்னு பயந்து வந்து நிக்குது. தங்கத்துக்குமே ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிறது மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. மருத்துவத்துல போனா என்னென்னமோ சொல்றாங்க, மறுபடியும் பேசிட்டு வர புரியுதா? என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இதுக்கு என்ன பண்றது, ஏற்படுத்தி கருக்கு இருக்குன்னு பயந்து மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு அது நல்லது பண்ண முடியலன்னு வந்து கேட்டுருக்கீங்க. ஆனா நோவும் இல்லை நொடியும் இல்லை, நோவும் இல்லை நொடியும் இல்லை. இதுல சமாச்சாரமே வேற யாரியா அதெல்லாம் போட்டு உழப்பிட்டு நிக்க வேண்டாம். ஆறா கண் தெரியாத வந்து நிக்கிறாங்க, வந்து நிச்சோம். பயப்படாத, இந்த பாதுகாப்ப நல்லது பண்ணி இதே பட்டியல் தீர்க்காயுஸ் குத்திர போட்டு பட்டியல் நிறுத்தினாயா. இது சத்தியமாக்கு. அது போக இல்லத்துக்குள்ளார சிலதெல்லாம் சுத்திட்டு இருக்குதப்பா வர்றப்போ என்ன வந்து இன்னைக்கு வெடிச்சு வெளியாத வேற இல்லத்துக்குள்ள வந்து போதுவேன். நான் வர்றது கிடையாதா, நான் சந்தனமும் எவ்வாதுமோ மனம் பேசுக்குள்ள இல்ல, இதுதான் அடையாளம் புரிஞ்சுதா? வேட்டக்கார வெளியே வாழாட்டிட்டு நிற்பேன், பயப்பட வேண்டாம். தங்கள் அதை ஓட்டி ஈர்க்காய்ச்சி குத்திர கொடுத்து முடை நீக்கி பேர் வாங்கி கொடுத்தலாம். இத தலைமை தெளிவாக்கு. சத்தியில கற்பனாயனா இருந்தா இத்தனை பேர் நிக்கிறாங்க, என்னை கூப்பிட்டு சொல்லி எனக்கு இதை விட கொடுத்துட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வருத்திட்டு நின்னியா இல்லையா தாயி? தாயி அதனால தான் இத்தனை பேர் இருக்க உன்னை கூப்பிட்டுட்டேன் புரிஞ்சுதா தாயி? உடைக்கலாமா மறைச்சு பேசிட்டா வெத்த தங்கத்துக்கு வெந்தங்கத்துக்கு நீ கொஞ்சம் கண்ணுல கட்டி வந்து நிக்கிறாயா. கண் பார்வை தெரிய மாட்டேங்குது, மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, தேவாதிகளையும் பார்த்தாச்சு, இது என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. இப்ப பார்வை எனக்கு நடந்துபடி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மருத்துவத்துல சார்ஜா சொல்றாங்க இல்லையா தாயி? இது குறைதான் தாயி புரிஞ்சுதா? இது குறைதான். ஆனா இந்த நல்லது படி கொடுத்தே தீரோடு வந்து கேட்கிறேன். அந்த அளவுக்கு நீ விட அப்படியே பிடிப்பியா முடிச்சுட்டா அப்படின்ட்டா இன்னைக்கு மருத்துவம் கையிட்டுடுது, உங்கள்கிட்ட தேவாதி கையிட்டுடுது. இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியவாக்காயா என்ற திருநாளுக்குள்ளாரியே கண்டுபிடிச்சு தரனாயா போதுமா? அந்த பொண்ணை ஆரை பிடிக்காம இந்த பட்டியல வந்து நின்று என்ன என்ற போசையை பார்த்துட்டு போட்டு பெங்களூர் அதான் கர்நாடக மாநிலம் ஒசப்பேட்டை. அடியா தாயி அங்கார கருப்பு கோட்டையில அடியானுக்கு அரண்மனை அமைய மாட்டேங்குது, அலங்கோலமா நிக்குது அப்படின்னு வந்து என் பட்டியல வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? அமைச்சு கொடுத்துடலாமா? பயன்படுத்திக்குவியா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அது போக சில குறையை போட்டுட்டு நிக்கிறீங்க இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிறேன், அதுல இருந்து எந்த சிக்கலும் இல்லாம மீட்டு உன் வட்டியை வாழ வச்சு கொடுக்க வேண்டியது எம்போது போதுமா? ஏமாந்த போல பொழைக்காத, தடை காமிக்க பொழைச்சுக்கோ. அடியா தொழில்முறை எத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன போட்டுட்டு நிக்குது அப்படின்னு வந்து எங்கிட்ட முறையா முறை போட்டு கேட்டுட்டு நிக்கிறியா? வருமானம் ஒரு மடங்கு வந்தா 10 மடங்கு கண்டமாய் நிக்குது, அது போக தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து நிக்குது. இதுக்கு நல்ல படம் கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா? விட கொடுத்தெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம்.
இன்னொரு தொழில் கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது எப்படாது கூட்டு தொழில் செஞ்சா தீரணுமா? நான் வேண்டாம்னா விட்டுருவியா? கூட வந்து நிக்கிறோம் பத்திரம் வச்சுக்க. ஒசப்பாட்டை மகாராஷ்டிரா பார்டர் அடியா எடுக்கிற கேட்டா நில உழைச்சு வந்து நிக்கிறேன். வருமானம் இன்னைக்கு கைவிட்டு போயிடுது. இல்ல மத்தது இன்னைக்கு சேதாரம் ஆகி ஒரு நிமிஷம் இருக்கிற வட்டி மறு நிமிஷம் முடக்கி நல்ல காரியம் கை கூட மாட்டேங்குது. வருமானமும் வந்து சேர மாட்டேங்குது. பக்கத்திலேயே முடக்கி வேடிக்கை பார்க்கறாங்க ஐயா. புரிஞ்சுதா? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா? புலிமேல இருக்கிற ஒரு தேவாதியை கும்பிட்டியா? கும்பிட்டு தான் இருக்கிற இன்னமே கும்பிடு. ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன். வர்றதுக்குள்ளாரியே அதுக்கு ஒரு உத்தரவு போடுறோம். போதுமா? ஐயா தாயி ஆங்கார கருப்பம் கொண்டு இல்ல குறையோட வந்து நிக்குது இல்லையா? போகாத தேவாதியில போகாத மருத்துவம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, வரமாங்க முடியல. இன்னைக்கு வரமாங்கி என்ற வம்சாவளி பெருக்கிவிடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. பயப்பட மாட்டான். நம்பி வந்துட்டு இல்லை தாயி. 1000 பேர் 1000 சொன்னாலும் சரி. இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தகப்பனுமா நான் இருக்கிறேன். வரமரத்தில் நான் உரிச்சு போடலாம் முடியுது. புரிஞ்சுதா? அதெல்லாம் சில குறைப்பாடு இருக்குதாயா. அதெல்லாம் மீட்டு போடலாம். 2வது தொழில் ரீதியா வருமான ரீதியா இன்னைக்கு சிக்கலா நிக்கிறப்பா. அது போக சுமையும் சேர்ந்து வச்சுதாயி. இதுக்கு நல்ல தீர்ப்பு கூட வந்து கேட்டுட்டு நிக்கிற விட கொடுத்துடலாமாயா. சிலதெல்லாம் விஞ்ஞானிக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. வெள்ளாம வாய்ச்சல் நல்லபடியா வரணும். இல்ல சேதாரம் இல்லாம நல்லபடியா இருக்கணும். மரபொருளா சொல்லு இல்லையா? சேதாரம் இல்லாம நல்லபடியா இருக்கணும். வட்டி அத்தனை இன்னைக்கு பால் போல பெருக்கி பாலால் ஜெல்பத்தை கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். காய்கறி வெல்லாம நல்லபடியா நடக்கணும். ஒண்ணு சேதாரம் இல்லாத பட்டியை பேர் வாங்கி கொடுக்கணும். மரபொருளா சொல்லிட்டேன். அதையும் தீர்த்து கொடுக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மீட்டலாமாயா? போன ஏட்டிலே கட்ட உடைச்சாச்சு. வட்டி பெருகுது, பால் பொங்குது. சரி வருது. போதுமா? அரமனை அமையோனு அலங்காரம் பண்ணோன்னு வெளிநாடு போகணும் என்ன அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. உத்தரவு காமிச்சாச்சாயா. உன்னால முயற்சி பண்ணப்பா திசை காமிச்சிருக்கிறேன். தேடி வருது. ஒவ்வொரு ஆங்காரத்திற்கு கொட்டி கொடுத்து கொண்டாடி வட்டி அத்தனை பால் வாத்து கொடுத்துருந்தாயா. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. வாங்கலாம். புரியுதா? வெளிநாடு ஓடிடும். தாயி நல்ல வர கொடுத்தலாம். சங்கத்தை ஓட்டிடலாம். புரிஞ்சுதா தாயி? இதை போல் நம்பி நின்றுட்டு இருந்துட்டீங்க அப்படின்ட்டா ஓட்ட கொத்தல வாங்குதப்பா. ஒரு காலுக்கு பல காலம் பெருக்கி தாயி பயப்பட வேண்டாம். தாய் தப்புன்னு நான் இருக்கிறேன். புரிஞ்சுதா? புத்து விளையாண்டு போடலாம். இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இது மென்னு தின்னு முடிஞ்சிடும். இந்த தாய் இந்த ராத்திரி படுக்கிற போது இது மென்னு தின்னு முடிஞ்சிடும். இதை நீ உரிச்சு தின்றோம். இதை நீ உரிச்சு தின்றோம். தாயி விடுவே தினம் கொஞ்சம் பொண்ணா மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நாளும் சரி பொண்ணானாலும் சரி முடிஞ்சுவா தாயி. போட்டி போக இது பாலத்துக்கு இருப்ப பாப்பு நிறைய கனி அடிச்சு போட்டி போக பட்டி பெருக்குது, பால் போகுது. போதுமா? அது போக சில காரியத்தை நடத்துனாயா உஷாரா பிடிச்சிக்கோ. போதுமா? குழப்பிட்டே நிக்கிறேன். புரிஞ்சுதா? தாயி என்னைக்குமே பொய்யாக இருக்க மாட்டேன். இந்த வார் பண்ணு கூப்பிடும் பாரு. என் பட்டியல வந்து குழந்தை இல்லாத வந்து நின்று, கல்யாணம் இல்லாத வந்து நின்று, இந்த கல்யாணத்தையும் பண்ணி இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு வந்து கேட்டாங்களா. இன்னைக்கு அவர் நிறைய குழந்தை கொடுத்து மருத்துவத்தை சோதனை பண்ணி ஜெயிச்சுட்டேன்னு வந்து நிக்குது. வர சொல் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நிக்கிறாங்க ஐயா. வர மரத்தை நான் உரிச்சு போடுவேன். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். தாயும் தகப்பனுமா நான் இருக்கிறனாயா. வட்டி கொண்டாடி பேர் வாங்கி தந்துறேன். வா, இது சத்தியவாக்கு. வா ஓ வரும். எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே நடத்தி கொடுத்துட்டேன். என்னென்னமோ நடந்த பட்டியல் வந்து நினைச்சா
இன்னைக்கு அத்தனையும் மாத்தியாச்சு, நல்லதே ஓட்டியாச்சு. ஆனா பணத்தை தான் கூட சிக்க வச்சுட்டா போனா. அவளும் மந்திரமாயக்காரி. அப்படி என்னென்னமோ பண்ணி பார்த்தா, அல்லையில ஒத்துட அழகு சூடு போட்டாவல. கொல்லிமலை கருப்பு புரிஞ்சுதா தாயி? கோட்டை சுத்தி வந்தது கொல்லிமலைக்கு பாவைய தூக்கி போட்டு மிதிச்சிட்டேன். புரிஞ்சுதா? அதுல ஒண்ணு பயப்பட வேண்டாம். அந்த ஆதாயத்தை வாங்கி கொடுத்துறேன். கொஞ்சம் பொறுமையாச்சாக, ஆனா வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி எங்க திருநாளுக்கு வந்து நெல்லு, மற்றதை நான் பாத்துக்கிறேன். சில கோரிக்கைலாம் போட்டு நிக்கிறேன். அதே மாதிரி நடத்துவோம். பத்திரமா வச்சுக்க தாயே. அங்க கருப்பங்கோட்டையில வெள்ளாமப்பட்டி வெறுப்பட்டியா வந்து நிக்கிறாயா? உடல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார ஒண்ணுமே சமாளிக்க முடியாம வட்டி அத்தனை தத்தளிச்சு நிக்குது. தங்கம் ஒண்ணு உனக்கு தெசுமாரி நிக்குது. தெசுமாரி தங்கத்தை எனக்கு தெசையோட்டி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உடல்லையா தாயி? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன். அதுபோல சில விஷயத்துல ஏமாந்த போல பிழைக்கிற உஷார. புரிஞ்சுதான்? பத்திரம் வச்சுக்க. 2 லாரி வச்சுக்கிறாங்களா? ஓட மாட்டேங்குதுடா. 2 லாரி வச்சுக்கிறாங்க, ஓட மாட்டேங்குது. கடன் சுமை ஏறி நிக்குது. அடியா தாயி, அங்க கருப்பங்கோட்டையில அரமனை கட்டோடு வந்து கேட்டியா? அரமனை கட்டி கொடுத்துட்டுனா பணத்தை காமின்னு வந்து கேட்டு நிக்கிற வருமானத்தை காமிச்சிடலாம். அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் எதிர்பார்த்ததுக்கு மேல கொஞ்சம் தலை சுமை சேர்ந்து போச்சு அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா? பைத்தியரா, என்னை நம்பி நிக்கிறேன். அது எப்படி தீர்ப்பது எனக்கு தெரியாத. அதோட பயப்படாத. புரிஞ்சுதா? தொழிலையும் பெருக்கிடலாம், செல்வாக்கையும் பெருக்கிடலாம். அதை மீட்டு கொடுத்துறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். சொத்து சேர்த்தியாச்சு. இதனால வீட்டுக்குள்ள சண்டை தகராறு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. நீயும் கம்முனுக்க மாட்டேங்கிற. இவன் வந்து போய் வந்தாங்க, நீ அதை இதையும் சொல்ற. இவனுக்கு கோபம் வந்துருது. இவன் கம்முனு, நீ கம்முனு, இவன் அதை இதையும் நினைச்சிட்டு அதை இதையும் பேசிட்டு இருக்கிறான். நான் 2மே தப்புன்னு தான் சொல்றேன். தாய் என்னை நம்புறது உண்மையானா, தாய் இந்த நம்புறது உண்மையான, என்னை நம்பி நில்லு. அது நீ உனக்கு நில்லு. இங்க நிக்கிற அத்தனை பேர்த்துக்குமே சொல்றேன் நாயா. புரிஞ்சுதா தாயி? என்ற ஓட்டைக்குள்ள வந்து காலை எடுத்து வச்சுட்டா எல்லாமே நான் தான். புரிஞ்சுதா? குழந்தைங்க கூட தள்ளித்தான் நிக்கணும். புரியுதா? பயப்பட வேண்டாம். கருப்பங்கோட்டையில இன்னில இருந்து சந்தோஷமா இருங்க. அந்த கடன் அடைக்க வேண்டியது என் பொறுப்பு. கோட்டை கொத்தளமாகுது. நீது தொழிலுக்கு போக்குவரத்து வச்சுக்க. வாகனம் 2 லாரி நல்லபடியா ஓட மாட்டேங்குது. கடன் சுமை ஏறி நிக்குது. இல்லத்துக்குள்ளார 4ஆவது இன்னைக்கு சேதாரமாயி போச்சு. சொத்து விஷயத்துல ஏமாந்த முளைக்கிற வந்து கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. தம்பிக்கார எல்லாம் முதல்வாயில போட்டு சின்ன மாதிரி திரும்பட்டேன். உடனே சுத்திட்டு வந்துட்டேன். எங்கெங்கயோ போயிட்டேன். காரியம் அதை சாதிக்க முடியல. அதை சாதிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. போனா முடியாத மீட்தாண்டு. புரிஞ்சுதா? 1 2 ஒரு ஆதாயம், 3 விஷயமாயா. 1 பண விஷயம், இன்னொன்னு பூமி விஷயம், இன்னொன்னு வண்டி விஷயம். 3ஐயும் தீர்த்து கொடுத்துற. அள்ளி படியாந்து போடலாம். காரியத்துக்கு கூட வந்து நிக்கிற இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு வரப்படி பத்திரம் வச்சு அடியா தாயே. இன்னையில இருந்து உத்தரவு கூட வந்துடுறாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷம் கூட வந்து நிக்கிறனாயா. தொழிலுக்கும் கூட வந்து நிக்கிற, வருமானத்துக்கு கூட வந்து நிக்கிற. அந்த சிக்கலுக்கு விட கொடுத்தாரு. இது போக்குவரத்து வச்சுக்கோ. என்ன பொண்ணாளுக்கும் தொந்தரவு, தொழிலும் அப்படித்தான். ஒரு பணம் வந்தா 10 பணம் கண்டமாய் நிக்குது. குழப்பத்தை நான் இல்லைன்னு என்ன இருக்கு? கருப்பங்கோட்டையில கோட்டையில கொடிநாட்டி போல கம்முனரு அப்பகிட்ட வந்து கையெழுத்து போனாதான் இன்னும் தெளிவா தெரியுது அப்படின்னு 2மே அந்த பணம் ஒண்ணு விடவே மாட்டேங்கிறான். இல்லையா? இங்க வா. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. அதெல்லாம் எந்த விதத்திலும் சேதாரம் வராது. சேதாரம் வராதப்பா. புரிஞ்சுதா? எண்ணி 22 மணி நேரத்துல பொண்ணால தங்க வைக்கிற மாட்டேன் அலங்கரிச்சு இதே பட்டி மிக்ஸ் போடலாம். அது போக சில குறை போட்டுட்டு நிக்கிற மனசுல இல்லையா? 2 பேருமே அந்த குறை எத்தனைக்கு 72 மணி நேரம் எனக்கு பெரும் கொடு. நான் பாத்துக்கிறேன். தொழிலே போ. அடியா தாயே, ஒன்னும் கவலைப்படக்கூடாது. என்னை நம்பி வந்தாச்சு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு முடிச்சது. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிறேன். இதையும் போக்குவரத்து வச்சுக்க. தாயே தெரியுதா? தேர் தேர் தேரு தேரு இல்லத்துக்கு பக்கத்துல போய் அதுக்கு ஒரு நெய் தீபம் ஒண்ணு போட்டு கும்பிட்டு வந்துறாங்க. நம்ம வியாபார ரீதியா அத்தனை கொஞ்சம் எல்லாம் நிலகுலைஞ்சிட்டு நிக்குது.
அதே மாதிரி அரைமண தழுக்கி நிக்குது. கட்டட வீடு இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் நிக்குது. இதுக்கு நடச்சேரி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. எல்லாத்த விட பெத்த தங்கம் இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதி மலையில் எல்லாரும் பங்கம் இல்லாம கோட்டையை பாதுகாத்து அடியானையும் படிக்க வச்சாலும் பட்டமும் வாங்கி போடலாம், பதவியும் கொடுத்தாலும் போதுமா. இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து போட நிற்க இது சத்தியவா. தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் கட்டி அடியா முடிச்சு கொடுத்துட்டுமா? முடிச்சிடலாமா ஐயா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனை பிடிக்கிற மூனை பிடிக்கிற சொல்லுங்க, எதையும் பிடிக்கல இல்லையா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? பாவத்து கற்ப குறை தீர்த்து கொட்டு பழத்தை போட்டுடலாம் போதுமா. எல்லாரும் பார்க்கணும். அது போக சில குறிப்பை போட்டுட்டு நிக்குது. அந்த குறிப்புக்கு முதல் வந்து குறையை நீக்கி கொடுத்தோம்னாயா, அதுக்கப்புறம் மற்ற குறையை நீக்கி கொடுத்தாரு. 2 பேருக்கு இருக்கிற குறையை தீர்த்து கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க. பட்டாம்பூ பட்டாம்பூ என்னால செமக்கவே முடியல. இந்த புளி செமக்கவே முடியலையா? அதெல்லாம் பயப்படாத. நாயி உடம்பு ரீதியா பல சிக்கல், பல குழப்பம் இல்லையா? அது போகும் வருமான ரீதியாவும் பல விதத்துல குழப்பம், ஆதாய ரீதியா ஏமாந்த முழப்பு இல்லையா? அது எப்படியோ எனக்கு நம்பி என்னை ஏமாத்தி போட்டாங்க, அது எப்படியோ எனக்கு தர வச்சு கூடாயா அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு நிற்கிறியா இல்லையா? வாங்கிட்டா சமுதையா நானே சமுதிரம் கொண்டேன் வாக்கிட்டவன். மாதேஸ்வரனை கும்பிட்டியா? எல்லாமே போய் கும்பிட்டு வந்துட்டியா? போகும்போது நல்லா புரிச்சுக்கோ. போகும்போது ஒரு அரைப்படி நல்லெண்ணெய் வாங்கிட்டான், திரி வாங்கிட்டான். என்ன கொண்டு போய் அங்க கோயில கொடுத்து எங்க தெய்வத்தை போற சொல்லு, மத்தத நான் பார்த்துக்கிறேன் போதுமா. பத்திரம் வச்சு அடியா என்னடா காரி மத்தனையும் இன்னைக்கு சேதாரமா போய் நிக்குதே இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் பார்த்தாச்சு, எத்தனையோ பக்கம் வந்து பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு நிம்மதியாவும் இருக்க மாட்டேங்கிறாங்களே இல்லையா? அடியா ஒன்னும் கலக்க வேண்டாம். இதெல்லாம் கால நேரம் மக்களுக்கு இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. அடித்து முடிச்சிடலாம். இந்த சிக்கலையும் முடிச்சு கொடுத்துட்றேன். வருமான ரீதியா 3 கோரிக்கை போட்டு வந்து நிக்கிறேன் புரிஞ்சுதா? அந்த 3 கோரிக்கை முத்தா முடிச்சு முகமாத்தி போடுறேன் நாயா. பயப்பட வேண்டாம். இந்த ஆங்காருக்கிற கோட்டையில அட பொட்டி மகனே 8 நாளுக்குள்ள கூட தர முடியும் புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்கவா. ஏத்தனை கவலைப்பட்டு நிக்கிற என்னை நம்பி நில்லாயா. இது வரைக்கும் நீ கும்பிட்ட தேவாதி எதுவுமே கை கொடுக்கல. தாயின் தப்புமா நான் இருக்கிறேன். 8 நாள் கொடுத்துக்கிறோம் வச்சிடலாம். வாழ்க்கைனா என்னன்னு தெரியுதா? கோவப்பட்ட என்ன தெரியுதா? 1000 உறவு இருந்தாலே இந்த உறவு தான் வேணும்னு தெரியுதா? சரி, இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிறது, இன்னைக்கு சேதாரம் இல்லாம எனக்கு ஒப்பட அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறது தான் முதல் குறி. 2வது வருமான ரீதியா சில குழப்பத்தை போட்டுட்டு நிக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணாரி என்ன கூட பிறந்தவளுக்கு பூசை வருது, அவளுக்கு தேவாதிக்கு கட்டா வெட்டோடு பொங்க வைக்கணும். உடச்சே பேசிட்டா சரி கொடு. கட்டி வெளியிட புரியுதா? முதல் தவணை முதல் பேச்சு தோற்கு, 2வது பேச்சு ஜெயிக்கு. அதுக்குதான் கனி பேசுறேன் புரிஞ்சுதா? உன்னோட வீட்டுக்காரி இன்னைக்கு தனியா நிக்கிறான், அவன் வீட்டோட போய் நிக்கிறான். இல்லத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். அப்படி அதையும் இதையும் போட்டுட்டு உழப்புறா. அப்படி இல்லையா? நீ ஒண்ணு சேர்த்து வாழோடு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஒன்னாலும் ஒண்ணு சேர்த்து வாழணும் தான் நினைச்சிட்டு இருக்கிற. அவ்வளவு தப்பெல்லாம் கிடையாது புரிஞ்சுதா? சில கால சூழ்நிலை உங்க 2 பேருக்கு தெரியும் புரிஞ்சுதா? அதனால இன்னைக்கு சேதாரமாயி 4 ஊடு தள்ளி இருக்குது. கிட்டவே நின்றுன்ற நடவடிக்கையும் பார்த்துட்டு உன்னையும் ஜோதனை போட்டு கிடக்குறாங்க. ஒண்ணு சேர்த்திடலாம்.
அப்படி சேர்த்துனாத்தான் பண்ணாரியாய நோம்பிக்குள்ள நீ கும்பிடுற தேவாதிக்கு கிடா வெட்டு பூசை கிடா வெட்டோடு பொங்க வைக்கோடு என்ன பொண்ணா வந்தா தானே நான் பொங்க வைக்கிறதுக்காக அப்படின்னு மனசுல கும்பிட்டு இருக்கிறேன் இல்லையா? பொங்கு எந்த விதத்துல சேதாரம் ஆகாது, பூசை ஆயே தீரு, உங்க குடும்பம் ஒண்ணு சேர்த்து இதே பட்டியல் நிறுத்தம்போ ஓ இனி அதுக்கு உண்டான முயற்சி கண்ட பட்டத்தை போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது. புரிஞ்சுதா? ஓ போட வர்ற கூட்டிட்டு வந்தாலும் போதுமா? தொழில் போக்கு வந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கோ.